சாத்தான் எதை தான் அழிச்சு பார்த்தாலும் என் தேவன் நினைச்சது நிச்சயமா நடந்தே தீரும். உங்க வாழ்க்கையில தேவன் நினைச்சிருக்கிறது நடந்துதான் ஆகும். அதனால தைரியப்படுங்க, தைரியப்படுங்க. ஆபேலுக்கு பதிலாக ஒரு சேத்துண்டு. அல்லேலூயா. சாத்தான் ரொம்ப நாள் சிரிக்க முடியாது ஐயா. சாத்தான் ரொம்ப நாள் சிரிக்க முடியாது. என் ஆண்டவர் இடத்துல 1000 திட்டங்கள் உண்டு. ஆமான்னு ஒருத்தன் இருந்தான். மொர்தெக்காய் தான் டேஞ்சர்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால 50 முழத்துக்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டாக்கினான். 50 முழத்துக்கு தூக்கு மரம் உண்டாக்கி ஆமானுக்கு ஆயத்தம் பண்ணான். என் ஆண்டவர் ஒரே நாள்ல டக்குன்னு மாத்திடுவாரு. என்ன மாத்தினாரு? எந்த தூக்கு மரத்தை நீ செஞ்சியோ அதுல ஒன்னையே மாற்றாண்டான்னு மாட்டுறாரு. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டான் வேலை நினைச்சா சாத்தான். ஆனா என் வேதம் சொல்கிறது அவன் மேல சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவன் நினைச்சான் மனுஷகுமாரனை சிலுவையில அரைஞ்சா எல்லாம் முடிஞ்சு போகும் நினைச்சான். ஆனா என் ஆண்டவர் சொன்னார் அது முடிவில்லடா, அது உனக்கு சாவு மணியடா என்று சொன்னான். அல்லேலூயா. சாத்தான் நினைச்சான் இவரை பாதாளத்துக்கு அனுப்பினா என் வேலை முடிஞ்சுன்னுட்டு. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை அவன் கையிலிருந்து புடிங்கி, அல்லேலூயா, அவனுக்கு தெரியல, அவனையும் சேர்த்து அடைச்சு போட்டு உலகத்தில் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சில நேரம் சாத்தான் நமக்கு தீங்கு செய்யறது மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தர் அதையும் நன்மையாக மாற்றுவதற்கு நல்லவராயிருக்கிறார். நல்லவராக நீ மட்டும் தேவ திட்டத்தில் இணைஞ்சிருந்தீன்னா, நீ மட்டும் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அதோடு உன்னை இணைத்திருந்தேனா, அவன் தீமை செய்த நினைச்சாலும் அதை நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் சொல்றத பீகார் போனேன். அங்கே 2 வெள்ளைக்கார மிஷினரிகள் ஒரு ஒரு வாடகை வீட்டில் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் 26 வருஷமா ஊழியம் செய்து ஒரு ஆத்மாவையும் ஆண்டவட்டத்தில் நடத்தினால அவங்க சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆண்டவரே இந்த பகுதிகளுக்கு ஒரு வாலிபனை அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இருந்தது வாடகை வீடு. அவங்க மெடிக்கல் மிஷினரியாக இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே சொத்தும் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, ஒரு பங்களாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னொரு மனுஷனை அனுப்புனுட்டு அன்னைக்கு தான் ஆண்டவர் என்னை பீகார் கூப்பிட்டார். அது பெரிய கதை. அன்னைக்கு தான் நீ ஆண்டவர் பீகார் கூப்பிட்டார். நான் எப்படியோ அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் சேர்ந்தவொடனே இரவும் பகலும் உழைச்சதுனால கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்தார். அபிஷேக மழை ஊற்றப்பட்டது. அந்த சபையில் ஒரே நாளில் 45 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. முதல் நாளில் கர்த்தருடைய பெரிய கிரியை, பெரிய பெரிய பலத்த கிரியை நடந்துச்சு. அதனால எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சபையார் சொன்னாங்க நீங்கள் தான் ட்ரஸ்டியாக இருக்கணும்னு சொன்னாங்க. நான் ட்ரஸ்டியாக இருந்தோம்னா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு ஒரு பைபிள் ஸ்கூல் உண்டாக்கணும்னா உடனே சொல்லிட்டான். ஐயோ தென்னிந்தியாவிலேருந்து வந்து வட இந்தியர்களெல்லாம் அடிமையாக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை கிளப்பி விட்டான் தாத்தா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தென்னிந்தியாவில் இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான். இவன் வட இந்தியரையும் மாற்றி இந்த வட இந்தியாவே காலி பண்ணிடுவான். நான் தான் ராஜான்னு இருக்கிறேன், என்னையே மாற்றிடுவான்னு சொல்லிட்டு அவன் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில ஒரு சண்டை உண்டாக்குறதுக்காக இப்படி செய்தான். நான் சொன்னேன், ஐயா எனக்கு தரிசனம் பெருசு, நீங்கள் உங்கள் சபையோடு இருங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தோடனே இந்த மிஷினரிகள் சொன்னாங்க நாங்களும் அவங்க கூட வர்றோம். அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த ஆலயத்துலலாம் நமக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, நீங்கள் ஆளை விடுங்கன்னு சொன்னேன். பெரிய ஆலயம் கட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க இந்த மிஷினரிகள் சொன்னாங்க, தம்பி ஆவியை பெற்ற நீ போயிட்டீன்னா இங்கே என்னப்பா இருக்கும், நானும் உங்க கூட. நான் சொன்னேன் எனக்கே வீடு இல்லை, எனக்கே ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் எனக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பிராமண அம்மா, ஒரு பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்க என்னை கூப்பிட்டு 5 ஏக்கர் நிலத்தையும் ஒரு வீட்டையும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அது கர்த்தருடைய செயல். அதெல்லாம் பெரிய கதை, அது பெரிய பெரிய கதைகள். அப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நான் உனக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்க போறேன். நான் சொன்னேன் எங்க அப்பா கொடுத்த லேண்டே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், எங்க அப்பா கொடுத்த வீடே வேண்டான்னு சொல்லி எனக்கு லேண்டெல்லாம் வேண்டாம் ஆண்டவர்னு சொல்லும்போது இல்லை நான் தர்றேன்னு சொன்னார். அதபடியே கர்த்தர் ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஒரு வீடு 13 அறைகளுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருந்தது. 3 அறைகள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது. இந்த வீட்டையும் இந்த 1/2 ஏக்கர் நிலத்தையும் உனக்கு தர்றேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஆண்டவர் 5 ஏக்கர்னு சொன்னார், இந்த அம்மா 1/2 ஏக்கரை காட்டுது. நான் சொன்னேன் கொடுத்த 5 ஏக்கர் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஓசியில் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தான்ட்டு, அதே மாதிரி தான் ஆண்டவர் சொன்னால் 5 ஏக்கர் சொல்லியிருக்கா, இவன் தான் 1/2 ஏக்கரை காட்டுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாம். அவங்க சொன்னாங்க என்ன பிரதர்
5 ஏக்கர் கொடுத்தா கொடுங்க. உடனே கொடுத்தாங்க. 5 ஏக்கர் ஒரு பெரிய வீடும். இப்போ எனக்கு கூரை இல்லை, வீடு இருந்தது, கூரை இல்லை, கீழே தரை கிடையாது, கீழே தரை மண், 3 ரூம் ஃபினிஷ் ஆகிருந்தது. அந்த சகோதரி அதை கொடுத்தாங்க. இப்போ அந்த மிஷினரிங்க சொன்னாங்க நான் உங்கள் கூட வந்து இருக்கிறேன்னுட்டு. அப்போ நான் சொன்னேன் எனக்கே வீடு இல்லை, எனக்கு வீட்டில் மேலே கூரையும் கிடையாது, இங்கே ஜன்னலும் கிடையாது, வாசலும் கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள், அவங்க சொன்னாங்க நாங்கள் மேலே வீடு கட்டி நாங்கள் இருந்துக்கிறோம். சரி வாங்க. அவங்க மேலே வீடு கட்டினதில்லை, எனக்கு கீழே கூரை கிடச்சிச்சு. அவங்க 3 லாரி நிறையா சாமான் கொண்டு வந்தாங்க. அல்மேரி அது இது. வெள்ளைக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று, கை கழுவுறதுக்கு ஒன்று, அந்த செட்டு இந்த செட்டு எல்லாம், சோஃபா செட்டு எல்லா செட்டும், ஒரு 3 லாரி நிறையா சாமான் கொண்டு வந்து அவங்க வீட்டில் மேலே குடியிருந்தாங்க. வந்த கொஞ்ச நாளில் அரசாங்கம் சொல்லிட்டு 24 மணி நேரத்தை இடத்த காலி பண்ணிட்டு அவங்கள. அதனால அவங்க சொன்னாங்க ஜெபக்குமார் நீ உண்மையான ஊழியக்காரன், இதெல்லாம் உனக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆளுங்க அப்போ தான் ஆயத்திலையும் ஆயில் அடிச்சுக்கிட்டான். ஐயோ இவனை தெரியாமல்லாம் வெளியாட்டிட்டோம், இது இருந்துன்னா நமக்கு தான் இவ்வளோ இருந்திருக்கும். நான் சொன்னேன் அல்லேலூயா, கர்த்தர் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர். உன் ஆண்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, தீமையை பார்க்குறீங்களா? தேவ திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தீமையையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. இப்படி ஒவ்வொரு ஆளா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் 365 நாள் இங்கே கூட்டம் நடத்தினாதான் இந்த பைபிள் முடியும். வேதம் என்ன அழகான தெரியுமா? ஏன்னா சாத்தான் தன் தலையை நசுக்க வர்றவன் மேலதான் குறியா இருக்கிறான். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லாத இடத்துக்கு கொண்டு போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் விரோதி. மற்றவங்களுக்கு பற்றி அவனுக்கு கிடையாது, மற்றவங்களை பற்றி அவனுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க தான் முடிவு உண்டாக்குறவங்க. யாருடைய ராஜ்யத்துக்கு? பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கணும்னா இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜாதிக்கும் சொல்றது வரைக்கும் அது நடக்காது. அதை நீங்க செய்யும்போது சாத்தான் உங்களை தீர்த்துக்கட்ட பாப்பான். ஆனா சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சேத்தின் வம்சத்தில் தான் நோவா பிறந்தான். அல்லேலூயா. எல்லா மக்களும் பாவம் செய்றாங்க. யார் 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 யாருன்னு சாத்தானுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போகுது. பைத்தியம் பிடிக்கும் போது ஒரு காரியம் நடக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கலாம். முதலாவது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்ப யார் மேல கண்ணு போயிடுச்சு? சாத்தான் கண்ணு யார் மேல போயிடுச்சு? நோவா மேல. ஏன்? நோவாவுக்கு என்ன கிடைச்சது? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை கிடைச்சா கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, சாத்தானும் உங்க மேல நோக்கமா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நோவா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நோவா ஒரு பேழையை உண்டாக்கு, நான் உலகத்தை அழிக்க போறேன், எல்லா மிருக ஜனங்களும் எல்லா மிருக ஜீவன்களையும் எல்லா பறவைகளையும் கொண்டு வா. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களை பார்த்து
எல்லாரும் அழிக்க போறப்பா, உன்னைய மாத்திரம் தான் காப்பாற்ற போறோம், உன்னையே காப்பாற்ற போற பெரிய பேழையை உண்டாக்கு, அதுக்குள்ள மிருகம் பறவை எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நான் உங்களை நீங்க என்ன சொல்லுவீங்களோ தெரியாது, நான் சொல்றேன். நான் என்ன சர்க்கஸ் காரணம் ஆண்டவரே? எல்லா மிருகத்தையும் கொண்டு வர்றதுக்கு நான் என்ன சர்க்கஸ் நடத்த சொல்றீரா? ஆண்டவர் சொன்னார், என் ஆவி அவர்களை சேர்க்கும். நோவாவே நீ போக வேண்டாம்ப்பா, நீ போக வேண்டாம். நீ நான் சொன்னதை மாத்திரம் செஞ்சு ஒரு பேழையை செய்துட்டு முடிந்ததுன்னு ஒரு சத்தம் கொடு. எல்லா பறவையும் எல்லா மிருகமும் எல்லா மிருக ஜீவன்களும் உன்னிடத்துல ஓடி வரும். கரங்களை கத்தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? நோவா, என் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல் தான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல் தான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல் தான். நீ மட்டும் கீழ்ப்படிதா, நீ மட்டும் கீழ்ப்படிதா, மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன்பா. ஹல்லேலூயா. நீ மட்டும் நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிப்பா, நான் சொல்றதுக்கு மிக கீழ்ப்படி. நான் ஒரு பெரிய திட்டம் தர்றேன், பெரிய காரியத்தை செய்யறேன், அதுக்கு ஒன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க மட்டும் கீழ்ப்படிச்சிருந்தா கர்த்தர் மீதி வேலையெல்லாம் பார்த்துடுவார். சாத்தானின் ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தேடி வருகிற ஆட்கள் கீழ்ப்படுகிறவர்களே. இந்த மாலை வேளையில சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு இந்த திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவர் தேடி வருகிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்களே. எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் என்னால முடியாதுன்னு சொல்லாம, எனக்கு இது முடியாதுன்னு சொல்லாம, ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தலாம். கையை உயர்த்தினவங்க எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானின் ராஜ்யத்திற்கு முடிவு கட்டுவதற்கு கர்த்தர் என்ன நம்புகிறார் என்று எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் சாத்தானின் கண்கள் என் மேல இருக்குது. ஆனா எனக்கு இருக்கிற கிருபை அதை மேற்கொள்வதற்கும் அதை எதிர்த்து நிற்பதற்கும் போதுமானது. ஆகையினால அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய கிருபை இந்த நேரத்தில் பனி போல் இறங்குகிறது. நோவாவுக்கோ உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனால் நோவாவுக்கோ, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சுக்கிட்டு இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை மறுதலித்துக் கொண்டிருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பிசாசுக்கு தங்களை விட்டு போட்டு இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அசுத்தத்திலே வாழலாம். ஆனால் உன்மேல தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. உன்மேல் அவருடைய கிருபை பெறுகிறதுனால இந்த நேரத்தில் எழுந்து நிற்கிற நீ தேவ கிருபையை இதுவரை அனுபவிக்காத வண்ணமாக அனுபவிப்பதற்கு பரத்திலிருந்து ஒரு கரம், கிருபையின் கரம், கிருபையின் வரங்களோடு இறங்கி வருகிறதை காண்கிறேன். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கிருபைதே, தேவ கிருபைதே, கிருபைதே, தேவ கிருபைதே. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே
ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி